ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேத்தி பன்னீர் பிரியாணி. மேத்திங்கிறது வந்து வெந்தயக்கீரை சேர்த்து செய்யக்கூடிய ஒரு பிரியாணி. டேஸ்ட்டும் வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 250 கிராம்ஸ் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். இது நான் ஃப்ரீசரில் வச்சுருந்த பன்னீரை ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சுட்டேன். இதை வந்து நம்ம வந்து சுடுதண்ணியை வந்து மூழ்கிற அளவுக்கு ஆட் பண்ணி வச்சுக்கிறணும். இந்த மாதிரி சுடுதண்ணி ஊற்றி 1/4 மணி நேரம் அளவுக்கு நம்ம வந்து வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து வாட்டர் வந்து உள்ளே நல்லா போகும். அது அப்படி போயிருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து நம்ம சேர்க்கக்கூடிய மசாலா எல்லாமே வந்து உள்ளே சாரும். இல்லைன்னா அப்படியே வெளியில் நின்றுக்கும். உள்ளே வந்து பன்னீரும் ரஃப் ஆகிடும். பன்னீர் பீசஸ்க்குள்ளே வந்து எந்த ஃப்ளேவருமே போகாது. அதனால இந்த மாதிரி மெத்தட் நான் ஃபாலோ பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம ரெக்டாங்குலர் சைஸை முதல்ல கட் பண்ணிவிட்டு அப்புறம் குட்டி குட்டி க்யூப்ஸாக நம்ம கட் பண்ணிக்கிறணும். இந்த மாதிரி கட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து சாப்பிடும்போதும் உங்களுக்கு பன்னீர் பீசஸ் கரெக்டாக வரும். ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரைஞ்சி போயிடும் டக்குன்னு நம்ம பிரியாணி செய்யும்போது. ஸோ சின்ன சின்ன க்யூப் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா 1.5 பெரிய வெங்காயம் வந்து நான் சேர்க்க போகிறேன் இந்த பிரியாணிக்கு. இதுக்கு மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 300 கிராம்ஸ் 300லேருந்து 350 கிராம்ஸ்க்குள்ளே வந்து ரைஸ் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கான மெஷர்மெண்ட்டு தான் இது. 1.5 பெரிய வெங்காயம், பாதி தக்காளி, 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி எடுத்துக்கிறேன். தக்காளி வந்து ஒரு முழு தக்காளி போட்டிங்கன்னா ரொம்ப வந்து புளிப்பு டேஸ்ட் எடுக்கும். நல்லா இருக்காது உங்களுக்கு. அந்த மேத்தியோட ஃப்ளேவர் தான் இதில் வந்து ஹைலைட்டடாக தெரியணும். டொமேட்டோட அந்த புளிப்பு வந்து ரொம்ப தெரியக்கூடாது. ஸோ இப்போ இதை கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் வந்து ஆயில் விட்டுக்கிறலாம். இதில் வந்து பட்டை, லவங்கம் இதெல்லாம் சேர்த்து நம்ம முதல்ல தாளிச்சுக்கிறணும். அதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற அந்த பச்சை மிளகாவையும் நம்ம சேர்த்துக்கிறணும். இது முதல்ல நல்லா வதங்கணும். அந்த ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் கலர், லைட் ப்ரௌன் கலரில் வரும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கிறலாம். இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு பிரியாணி. நிறையா நம்ம பன்னீர் க்யூப்ஸ் சேர்க்குறோம். அது போக மேத்தி வெந்தயக்கீரை வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கீரை. நம்ம அதை வந்து இந்த பிரியாணியில் சேர்க்குறதுனால டேஸ்ட் மாறிடணும்லாம் நினைக்காதீங்க. ரொம்ப டேஸ்ட் வந்து அதிகமாக தான் ஆகும் அந்த கீரை சேர்க்குறதுனால. பாருங்கள், நறுக்கி வச்சுருக்க தக்காளி வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதங்கணும். இதுக்கப்புறமா நம்ம பாஸ்மதி ரைஸை வந்து 300 கிராம் பாஸ்மதி ரைஸை தனியாக கழுவி ஊற வச்சு வச்சிடணும். ஒரு 20 நிமிஷம் நம்ம அதை கழுவி ஊற வச்சு வச்சிடணும் தனியாக. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நீங்கள் தட்டியும் சேர்த்துக்கலாம், இல்லை மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாகவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்க்கணும். இதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்கிற அந்த வெந்தயக்கீரையை இது கூட சேர்த்துக்க போகிறோம். இது வந்து நல்லா வதங்கணுங்க. வதங்கும் போதே நல்லா வாசனை வரும். இந்த பிரியாணியில் வந்து நான் வேறு கொத்தமல்லி கீரையோ புதினா கீரையோ எதுவுமே நான் சேர்க்கலை. ஏன்னா இந்த வெந்தயக்கீரையோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் தான் இதில் வந்து அதிகமாக தெரியும். அதனால நான் வேறு எதுவுமே நான் சேர்க்கல. கொத்தமல்லி புதினா எதுவுமே நான் அதில் சேர்த்துக்கல. இப்போ இதை நல்லா வதக்கிக்கிறணும். இது வந்து குக் ஆகிடணும். உங்களுக்கு டக்குன்னு சுருண்டுறோம். ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. உங்களுக்கு வெந்தயக்கீரை வந்து உங்களுக்கு பன்னீர் பட்டர் மசாலா செய்யும்போதும் நம்ம கொஞ்சம் அதை யூஸ் பண்ணிக்கிறலாம். டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும். நெக்ஸ்ட் நான் அந்த வீடியோ போடுறேன். பன்னீர் பட்டர் மசாலா வந்து மேத்தி பட்டர் மசாலா பன்னீர் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது. எனக்கு வந்து இந்த பிரியாணி நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ டேஸ்ட்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி. நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீர் க்யூப்ஸ் இருக்கு இல்லையா, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து இந்த ஆயிலில் அந்த பன்னீர் க்யூப்ஸ் வந்து அப்படி ஒரு நல்ல கோட் வரணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம இதில் தேவையான மசாலா பொருட்கள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு ரைத்தா வந்து நல்லாயிருக்குங்க. இது அப்படியே கூட சாப்பிட்லாம். இதுக்கு குருமாவோ வேறு எதுவுமே தேவைப்படாது. வேணும்னா நீங்கள் வந்து தயிர் வெங்காயம் இல்லை குக்கும்பர் போட்டு தயிரில் சேர்த்து கூட சாப்பிட்டுக்கிறலாம். குக்கும்பர் ரைத்தா மாதிரி வச்சு. இப்போ இது நல்லா ஒரு கோட் வந்து இந்த பன்னீரில் வந்துருச்சு. இப்போ இதில் மசாலா பொருட்கள்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு வந்து மசாலா பொருட்கள் ரொம்பலாம் அதிகமாகலாம் கிடையாது. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியா பொடி, கரம் மசாலா இவ்வளோ தான். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு, தனியா பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்தாப்பில் இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறலாம். நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில். ஏன்னா இதில் காரம்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் மட்டும்தான். மிளகுத்தூளோ எதுவுமே நம்ம இதில் சேர்க்கலை. இல்லை பச்சை மிளகா அரைச்சி பேஸ்ட்டாக கூட நம்ம சேர்க்கல. ஸோ உங்கள் காரத்துக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக காரம் சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக கூட சேர்த்துக்கலாம்.
ஹீப்டா. கரம் மசாலா இல்லை பிரியாணி மசாலா சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் மெஷர்மெண்ட்டு தான், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா வந்து உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். பிரியாணி மசாலா இருந்தால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா இதை வந்து கடையில் வாங்கின பிரியாணி மசாலா தான் நான் யூஸ் பண்ணுறேன், வீட்டில் அரைச்சது கிடையாது. இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடலாம். இப்போ இந்த பன்னீர் வந்து இந்த மசாலாலாம் நல்லா வேகணும், அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இது வந்து ஒரு 10 நிமிஷம் அளவு வரைக்கும் நமக்கு வேகணும். 10 நிமிஷத்துக்கு மேலே வந்து இது வேகக்கூடாது, ரொம்ப ரஃப் ஆகிடும். இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வெந்து வந்துருச்சு, இல்லை தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது கொஞ்சம் நேரம் 10 நிமிஷம் அப்படியே அடுப்புலேயே இருக்கட்டும். ஒரு மாதிரி கிரேவி பதத்துக்கு வந்துடும். இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, ஏன்னா உங்களுக்கு பன்னீர் டக்குன்னு கீழே வந்து இழுக்க ஆரம்பிச்சிரும், அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஆயில் நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு வந்து ப்ரோட்டீனுக்கு தனியாக ரைஸ், ப்ரோட்டீன், வெஜிடபிள்ஸ் தனியாக வைக்கணுன்றதில் எல்லாமே இதுக்குள்ளேயே வந்துடும். அப்புறமா இந்த பக்கம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரைஸ்க்கு 1:1.5 தான் மெஷர்மெண்ட்டு. பாஸ்மதி ரைஸ் பொறுத்த வரைக்கும் 1 கப் ரைஸ்னால் 1.5 கப்பு தண்ணி, அது அவ்வளோதான் வைக்கணும். அதுக்கு மேலே வச்சிட்டோன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து பிரியாணி வந்து குழஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ நான் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் வந்து உப்பு, ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம பன்னீரில் உப்பு சேர்த்துட்டதுனால ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தா போதும். இப்போ இந்த பன்னீரை வந்து இந்த குக்கரில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரைஸோடு ஆட் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம இதில் சேர்த்ததுக்கப்புறமும் வந்து நம்ம நெய் சேர்க்கணும். நெய் வந்து அந்த நெய் தான் வந்து இந்த பிரியாணிக்கு நல்ல ஒரு க்ரீமியான ஒரு டேஸ்டான ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இதில் தயிர் எதுவுமே சேர்க்கல. ஸோ நெய் வந்து கொஞ்சம் ரிச்சாக வேணும் பிரியாணி அப்படின்னா இதில் எக்ஸ்ட்ரா 1 ஸ்பூன் உங்களுக்கு நெய் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பன்னீர்லாம் நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். இந்த பிரியாணி வந்து ரொம்ப நேரம் குக் ஆகணுன்ற அவசியம் கிடையாது, ஏன்னா ஆல்ரெடி நம்ம பன்னீர் குக் பண்ணிட்டோம். நல்லா சால்ட் பண்ணி குக் பண்ணதுனால இது நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து குக் பண்ணால் போதும். இப்போது பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி வந்து நம்ம குக்கரை வைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் வந்து தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். உங்களுக்கு வந்து நெய் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் வந்து பட்டர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ பாருங்கள், இதை நல்லா கிளறி விட்டு குக்கரை மூடி வச்சு நம்ம 1 to 2 விசில், அதாவது எப்படின்னா நம்ம எடுத்துருக்க குவான்டிட்டியை பொறுத்து. இங்கே நான் எடுத்துருக்க குவான்டிட்டிக்கு வந்து 2 விசில் வந்து ஃபுல்லாக வச்சு இறக்கணும். அதுக்கு கம்மியாக வச்சுட்டாங்கனாலும் ரைஸ் வந்து குக் ஆகாது, ரொம்ப அதிகமாக வச்சாலும் ரைஸ் ஓவர் குக் ஆகிடும். இப்போ பாருங்கள், சூப்பரான பன்னீர் மேத்தி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப டேஸ்டி. நமக்கு வந்து இதுக்கு சைடில் எதுவுமே வச்சுக்க வேணாம், ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.